ஆச்சாரியனின் திருவடிகளை சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளை சரணம். ஸ்ரீமத் பாகவதத்திலே சித்திரகைதுவின் சோகம் தீர்ந்தது என்பதனை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று ஆச்சரியப்பட்ட அனைவரும் குழந்தைக்காக உண்டான துக்கத்தை விட்டுச் சென்றனர். அந்த சிறுவனது தேகம் வழக்கப்படி கொளுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யப்பட்டன. ராஜாவும் ஆத்ம தத்துவம் அறிந்தவனாக பித்ரு தர்ப்பணம் ஸ்நானத்துடன் செய்தான். நாரதரையும் ஆங்கிரசரையும் வணங்கி வலம் வந்தான். நாரதர் சித்திரகேதுவிற்கு பிரம்ம வித்தியை உபதேசித்தார். ஞானம், சக்தி முதலிய குணங்களுடைய வாசுதேவரே பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் என்று இருக்கின்றார். தூய சத்துவரான முக்குணமற்ற உமக்கு வணக்கம். மண்ணில் பிறப்பவரே அதிலேயே வாழ்ந்து அதிலேயே அடங்குவது போல பிரபஞ்சமானது பிரம்மத்திலேயே பிறந்து பிரம்மத்திலேயே வாழ்ந்து இதிலேயே அடங்குவதாகும். அப்படி ஆதாரமாகும் பிரம்மமான உமக்கு வணக்கம். கமலம் போன்ற பக்தர்களால் அர்ச்சிக்கப்பட்ட திருவடிகளை உடைய பிரம்மமான உமக்கு வணக்கம். பரமாகாசமாக உத்தம தானத்தை உடையவரே பகவானான உமக்கு வணக்கம். மகா புருஷராக உள்ள உமக்கு மகா விபூதியாக உள்ள மரியாதை என்று பொருள்படும் மந்திரத்தின் பிரபன்னனாக பக்தனாக உள்ள சித்திரகேதுவிற்கு நாரதர் உபதேசித்தார். பிறகு ஆங்கிரச ரிஷியுடன் சத்தியலோகம் சென்றார். அதன்பின் சித்திரகேது வெறும் நீரை மட்டும் அருந்து 7 நாட்கள் இந்த மந்திரத்தை ஜபத்தை செய்தார். அந்த மந்திர ஜபத்தை செய்தான். முடிவில் மந்திர கீர்த்தை அடைந்தான். பின் சில நாட்களில் 1000 தலைகளை உடைய ஆதிசேஷனின் சன்னிதானத்தை அடைந்தான். நீல ஆடை புனைந்து வெளுத்த சரீரம் உடையவனாக ஒளிமிக்க மணிமூடி தோள்வளை கங்கணம் அரைஞான் முதலியவை பூண்டு சிவந்த விடிகளை உடைய படைப்பு காத்தல் களைப்பு தொழில்களை செய்யும் சங்கர்ஷணமூர்த்தியை தரிசித்தான். அதனால் அவனது எல்லா பாவங்களும் அழிந்துவிட்டன. அவரை துதித்தான். எண்ணிக்கையில் அடங்கிவிடாத கோடி கோடி அண்டங்களை எல்லாம் மிக நுண்ணிய அணுக்களாய் போல எப்பொழுதும் உமது உடலில் முளைத்துள்ள முடிகளின் நுனியிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். எண்களின் பெருக்கத்தை வரையறுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆதிசேஷனாகிய கடவுளாக இருக்கின்றேன். ஒப்பற்ற உன்னை போற்றுகிறேன் சுவாமி. 4 பண்டைய மறைகள் போற்றும் அந்த கௌடிகளை பவளம் ஒத்து திருவாயினுள் போட்டுவிடும் பவளம் பெறும் பழம்பெரும் பெருமாளே, அடைய அரிதான ஸ்ரீஹரி யோக நித்திரை புரிய அரவணையாகும் பெருமை உடையவரே உம்மை போற்றி வணங்குகின்றேன். பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என மும்மூர்த்தியாக விளங்கும் ஒரே பொருளை பற்பல தத்துவங்களாகவும் காணப்படும் கடவுளை உம்மை போற்றி வணங்குகின்றேன். அருள் புரிபவும் அணு போல அனைத்திலும் நுழைந்து இருப்பதும் திருவிளையாட்டே. பிரபஞ்சத்தின் பலவற்றை படைப்பவர்களான பிரம்மா, ருத்திரன், 9 பிரஜாபதிகள், இந்திரன் முதலியவர் தனித்தனியாக உமது அம்சமுள்ளவராகவே இருக்கின்றனர் என்று புகழ்ந்தான். அவனிடம் மகிழ்வும் பெற்ற ஆதிசேஷன் சித்திரகேதுவிடம் கூறினார். உனக்கு நாரதர் ஆங்கிரசரால் ஞானம் தரப்பட்டது. என்னை தரிசித்து தூயனாகி உள்ளாய். சப்த பிரம்மம் பரபிரம்மம் இரண்டும் எனது நிரந்தரமான வடிவங்களே. ஜீவாத்மா பரமாத்மா தொடர்பை நேரடியாக உணர்ந்தறிவதே ஒவ்வொருவராலும் அடையத்தக்கது. நீ சீக்கிரமே பரமாத்மா தத்துவ ஞானத்திலும் சித்தியடையப் போகின்றாய் என்று கூறி மறைந்தார். இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.